அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். சிலிண்டரோட விலை தாறுமாறா எகிரி போய் கிடக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே மிச்சம் ஒரு 20 நாளைக்கு தேவையான சிலிண்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு சிலிண்டரோட டிமாண்ட் இருக்குன்னு. சோ என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோ அவேர்னஸ் வீடியோ போடுறேன். ஸோ டெஃபினட்டா இது நிறைய மக்களுக்கு போய் சேருங்கிறதா என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது எல்லாமே டெஃபினட்டா ஒரு மாதிரி இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி போயிட்டு வந்துறேன். எல்லாம் ஷார்ட்டா சொல்றேன். என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யூஎஸ், இஸ்ரேல், ஈரான் இந்த வார் போயிட்டு இருந்தது. இந்த வார் போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இதோட இம்பாக்ட் என்ன ஆகும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதனால என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த வார் பத்தி தெளிவா சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ தான், வேணா ஒன்ஸ் போய் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்துக்கோங்க. அது வேணானா நீங்க வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வார் நடக்கும்போது நமக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்னு அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வார் நடக்குதுனாலே கண்டிப்பா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகும். சோ யூஎஸ், இஸ்ரேல், ஈரான்லாம் பெரிய கண்ட்ரிஸ் தான். யூஎஸ் நம்ம சொல்லவே தெரியல, பெரிய பெரிய கண்ட்ரி அதெல்லாம். சோ அப்படி இருக்கும்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கேபிட்டல், அதாவது மணி செக்யூரிட்டிக்கு அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணா இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது அது பாதிப்படையுது அப்படின்னாலே டெஃபினட்டா நம்ம உள்ள இருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, சிலிண்டரு, கேஸ், அப்புறம் டீசல், பெட்ரோல் இதோட ரேட் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நான் அதுலயே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இப்பதான் என்ன சொன்னாங்க, பாகிஸ்தான்ல அதோட விலை பயங்கரமா இருக்கு. யாராலுமே பைக்லயே போக முடியாது. நராஜா சர்வீஸ் தான் எல்லா வீட்லயும் சைக்கிள் எல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் மீன் எல்லாம் போட்டிருந்தானுங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம இந்தியால அதுக்குள்ளேயும் வருதா அப்படிங்கிற நினைக்கும் போது எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில நியூஸ் வந்துச்சுங்க. என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இன்னுமே ஒரு 20 நாளைக்கு தேவையான சிலிண்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சிலிண்டர்ஸ் ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒன்னு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், இன்னொன்னு டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ். டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் தான் நம்ம வீட்டுல தான் யூஸ் பண்றோம்னா, நம்ம அம்மா சமைக்கிறாங்க, நீங்க சமைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 14 கேஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 சொல்லிட்டேன், 14 கேஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 14 கேஜில இருக்க சிலிண்டர் நமக்கு எப்போ முடியுதோ அப்ப நம்ம கேட்டு வாங்கிப்போம். இன்னொரு சிலிண்டர் நம்ம ஸ்டாக் வீட்ல இப்படிதான் ஒரு ரொட்டீன்ல தான் நம்ம வீட்ல மெயின்டைன் பண்றோம் டொமஸ்டிக் சிலிண்டர். இதுவே கமர்ஷியல் சிலிண்டர்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறோம், இல்ல வெளியில டீ குடிக்க போறோம், இல்ல ரோட்டோர சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குன்னா அவங்க எல்லாமே கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் தான் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட கேஜிஸே அதிகம். 19 கேஜி, 35 கேஜி, 47 கேஜின்னு அதோட வேரியேஷன் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரியான கெப்பாசிட்டி தான் அந்த சிலிண்டர்ஸ்ல இருக்கும். அதனால நார்மலா டொமஸ்டிக் சிலிண்டரை விட ரேட் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு அதிகமாவே இருக்கும். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சிலிண்டர் இந்த வார் நடக்கிறதுனால சிலிண்டரோட பற்றாக்குறை அதிகமா இருக்கு. சோ அதனால எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு. இன்னும் 20 நாளைக்கு தேவையான சிலிண்டர்ஸ் தான் இருக்குங்கிறதுனால கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. வாரத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு பிஜில பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்கும், பெய்டு கெஸ்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். நானா அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கேன் சென்னையில. அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு 10 சிலிண்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய பேருக்கு சமைக்கிறதுனா ஒரு வாரத்துக்கு 10 சிலிண்டர் தான் தேவைப்படுதுன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2 சிலிண்டர் தான் தருவோம்னு சொல்றாங்க. அதனால அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிஜி ஹாஸ்டல்ஸ் அந்த இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க இல்ல படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, பால் இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நானுமே பிஜில தான் இருக்கேன். எங்க ஹாஸ்டல்ல இந்த மாதிரி பாய்ஸ் பிஜில எல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எது என்ன கொடுக்குறாங்க, என்ன வாங்குறாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. டீ காஃபி எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி பிஜி ஹாஸ்டல்ஸ்லயே ஃபுட் ஒரு மாதிரி ஓகேவா இருக்காது. சில பிஜிஸ்ல தான் செம்மையா இருக்கும். ஆனா டீ காஃபி எல்லாம் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பிஜில நான் கேள்விப்பட்டிருக்கேன், பசங்க பிஜில நான் கேள்விப்பட்டது இல்லை. அப்படி கொடுக்குறாங்கனாலும் இனிமே டீ காஃபி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா சில பிஜிஸ் எல்லாம் இன்க்ளூடிங் என்னோட பிஜியும் சேர்த்தான் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். காலையிலேயே நைட்டுக்கு ஃபுட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மதியம் தான் அந்த அளவுக்கு எனக்கு ஒப்பீனியன்டா இருக்காது. தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சமைச்சு வச்சா சூடா வைக்கணும். நிறைய ஸ்டாக் காலி ஆகும். சமைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சிலிண்டர்
நிறைய போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஏன்டா அதுதாண்டா நல்லா இருக்கும், அதை தாண்டா சாப்பிடுவோம், அதுவுமே இல்லைன்னா நாங்க என்னடா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு பர்சனலா. சோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு நார்மலாவே வந்து இந்த மாதிரி பிஜிஸ்ல வெரைட்டி ரைஸ் தான் அதிகமா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இதை நம்ம வளகாப்பு வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா எப்படி வெரைட்டி ரைசஸ் இருக்கும், நமக்கு வந்து புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதங்களா வந்து நமக்கு போட போறாங்க. இனிமே வந்து நம்ம பிஜில மார்னிங்கும் வந்து கொஞ்சம் சாதம் இருக்கும், நைட்டுக்கும் வந்து சாப்பாடு தான் இருக்கும், 3 வேளையுமே வந்து சோத்தை தான் போட போறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க. அது போக வந்து சைட் டிஷ்மே வந்து அந்த லெவலுக்கு இருக்காது. மூணு நாளைக்கு தான் நாங்க தருவோம், வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் தான் வந்து சைட் டிஷ்மே நாங்க ப்ரொவைட் பண்ண முடியும். அதுவுமே என்ன டிஃபால்ட்டா ஒரு ஊறுகாய் டப்பா, பழைய ஊறுகாய் டப்பா வச்சிருப்பாங்க. அது போக அப்பளம் இல்லைன்னா முட்டை ஒரு 3 நாளைக்கு வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கமிட்டிலாம் சொல்லிட்டாங்க. இது கவர்மெண்ட்ல அபிஷியலாவே வந்துருச்சு. இது எல்லாமே பிஜிஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதாவது ஹோட்டல்ஸ் இல்ல தெருவுல இருக்கிற கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்ஸ் மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டிஸ் இருக்குல்ல, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகம், அங்க ரேட்டும் அதிகம், கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு ஷார்டேஜ் எல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு சிலிண்டர் வந்து வரதப்ப நாங்க வந்து ஓபன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஹோட்டல்ஸை டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கீங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஃபுட் ஸ்டாக் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, இப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா சுடுதண்ணி கொதிக்க வைக்கணும்னா அதுக்காக சிலிண்டர் ஆன் பண்ணி அது இதுக்கு வேஸ்ட் பண்ணும், ஒரு கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் ரேட் கம்மியா, நான் கூட வாங்கினேன் மில்டன் வந்து நார்மலா வாங்கினா 1000 சம்திங் போச்சு. ஆனா வந்து நான் ஆஃபர்ல வாங்கினேன், ஒரு 1 மந்த் தான் இருக்கும், அமேசான்ல வாங்கினேன், 600 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃபர்ல இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவும் வாங்கி வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் குக்கர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நான். ஏன்னா நம்ம சிட்டி சைடு, டவுன் சைடு இருக்கவங்களுக்கு எல்லாம் இது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். கிராமத்துல இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்து இந்த மண்ணெண்ணெய், விறகடுப்பு அதெல்லாம் வச்சு சமைப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். நமக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால சிலிண்டர் நீங்க யூஸ் பண்றவங்க பார்த்து யூஸ் பண்றாங்க. வீட்டுல இருக்கிறீங்கன்னா சிலிண்டரோட தட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதேதான் நீங்க ஹாஸ்டல்ஸ்ல இல்ல வெளியில ஹோட்டல் சாப்பாடு நம்பி இருக்கீங்கன்னா சோ அதுக்கு ஸ்டாக் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கவே இருக்காது, பிரெட், வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பசி நீங்க தான் ஆட்ட முடியும். ஏன்னா பிஜி ஹாஸ்டல்ல அந்த லெவலுக்கு எல்லாம் நியூட்ரிஷனா நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வர மாதிரியான சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நானுமே அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கெட்டிலாவது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதாங்க இந்த வீடியோட கண்டென்ட், இதுதான் விஷயம். இந்த விஷயத்த ஏன் ப்ரோ இப்போ வந்து டக்குன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நானுமே பிஜில தான் ஸ்டே பண்ணிருக்கேன், எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்பதான் நான் ஓவரால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்றது, நான் நெக்ஸ்ட் வீக் போகணுமே அப்படிங்கிறக்க நானுமே இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். சோ இதனால வந்து மேபி நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ லெட்ஸ் see and hope for the best. இந்த வீடியோவை டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அங்க வார் நடக்குதுன்னு நான் சொல்றதப்ப அங்கேயும் இதுக்கு என்ன சம்பந்தம், நிறைய பேர் வந்து இன்ஸ்டால கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்க நடக்கிறதுக்கு இவன் இங்க கூவிட்டு இருக்கான் அப்படின்னா. அதுதான் நான் சொல்றேன், ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதோட இம்பாக்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு கண்டிப்பா வந்துதான் ஆகும். அதுதான் இது. சிலிண்டரோட ரேட் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதிகமானதுனால அதோட இம்பாக்ட் வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம், அதை எப்படி ஃபேஸ் த்ரூ பண்றோம் அப்படிங்கிறதோட விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. சிலிண்டர் வந்து இப்போ பற்றாக்குறை இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஏது எப்படின்னு வந்து வழியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பழகிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். மேபி ஹோப் ஃபார் த பெஸ்ட். இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான், ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது சால்வ் ஆயிருங்கிறத நம்ம வந்து நம்புவோம். டெஃபினட்டா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல இம்பாக்டான வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். அது வரைக்கும் இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ டேக் கேர், பை பை, see you.